வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் துடிக்க வைத்த வயிற்று வலி நீங்க பெரியவா சொன்ன பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். சித்திரகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுத விட்டுப்போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிந்துவிடும். திருவாரூரைச் சேர்ந்த பக்தர் தாங்க முடியாத வயிற்று வலி, உட்கொண்ட மருந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை. வேண்டிக் கொண்ட தெய்வங்களுக்கும் கணக்கே இல்லை. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான பெரியவாளிடம் வந்து முறையிட்டார் அவர். முன்னோர்கள் செய்த பாவம் அல்லது நானே செய்த பாவம் வியாதி ரூபமாக வந்து துடிக்க வைக்கிறது என்கிறது சாஸ்திரம். அன்பர் கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் கடுமையாக சொன்னால் கோச்சுக்க மாட்டியே என்றார் பெரியவா. பக்தருக்கு அழுகையே வந்துவிட்டது. சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். சோழ தேசத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுவார்கள். உன் முன்னோர்களிலே பிதாமகரோ அவருக்கு முன்னே இருந்தவரோ ஒருவருக்கும் சாப்பாடு போட மாட்டார். கல்யாணங்களில் கங்காணிகள் சாப்பிட வந்தால் அவர்களை அடித்து விரட்டுவார். இந்த மாதிரி சில பாவங்கள் பின் சந்ததியை தாக்குகின்றன. காரணம் தெரியாமல் பேரன் கொள்ளுப்பேரன்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றார் பெரியவா. குருவாயூர் போன்ற ஸ்தலங்களில் தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு சாப்பாடு போடுகிறார்கள். அந்த மாதிரி ஏற்பாடுள்ள ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு நாள் நீ சாப்பாடு போடு என்று சொன்னார் பெரியவா. உங்கள் ஊரில் தியாகராஜ சுவாமி கோவிலில் முக்குந்தார்ச்சனை என்று விசேஷமாக செய்வார்கள். 4 மூட்டை அரிசி வாங்கி சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், ததியன்னம் நைவேத்தியமாக செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிடு என்றார் பெரியவா. அன்பர் பெரியவா சொன்னபடியே செய்தார். மருந்து எதுவும் இல்லாமல் வயிற்று வலி மறைந்து விட்டது. பின்னர் திருவாரூர்காரர் ஏராளமான மளிகை சாமான்கள், காய்கறிகள், பழங்கள், அரிசி மூட்டையுடன் வந்து பிக்ஷாவந்தனம் செய்து தன் நன்றியை தெரிவித்து கொண்டார். பெரியவாளால் தான் இவ்வளவு கராராக பேசி பரிகாரங்கள் சொல்ல முடியும். சித்திரகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுத விட்டு போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிந்துவிடும் என்று பக்தர்கள் அதிசயத்துடன் கூறுவது உண்மைதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரிவா சரணம். இதுபோல் மகா பெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய மகா பெரிவா மகிமைகள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.